இந்த பார்ட்டில் செட்டிநாடு ஸ்டேஷனில் இறங்கி நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷனே ஒரு பிரைவேட் ரயில்வே ஸ்டேஷன் சொன்னால் நீங்கள் நம்ப முடியுமா? 1957 வரைக்கும் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்களுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்ததுங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. இதில் நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இந்த ரிக்வெஸ்ட் ரயில்வே அஃபீஷியல்ஸ் மற்றும் இந்த பகுதியினுடைய மக்கள் பிரதிநிதிகள் காதுகளுக்கு சென்றடையும் வரை தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த கிராமம் ஒரு ஹெரிட்டேஜ் கிராமங்க. இந்த கிராமத்தில் உள்ள அரண்மனைகளை பார்க்கறதுக்கும் இந்த கிராமத்தையே பார்க்கறதுக்கும் சுற்றியுள்ள கிராமங்களை பார்க்கறதுக்கும் வெளிநாட்டிலிருந்து முக்கியமாக சிங்கப்பூர், மலேசியா, யூஎஸ், இங்கிலாந்து மற்றும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பெரும்பாலான கண்ட்ரீஸ்லேருந்து தினமும் குறைஞ்சது ஒரு 60லேருந்து 100 பேராவது குடும்பமாக வந்து பார்க்குறாங்க. முக்கியமாக பாண்டிச்சேரிக்கு வரக்கூடிய பிரான்ஸ் நாட்டினர் செட்டிநாடு வந்து பார்க்குறத தவறுவதே இல்லைங்க. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸாக இருக்கக்கூடிய இந்த செட்டிநாடில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நின்று செல்ல மறுக்குதுங்க. அதாவது 2020 வரைக்கும் இந்த ஸ்டேஷனில் சேது எக்ஸ்பிரஸ், பல்லவன் எக்ஸ்பிரஸ், சிலம்பு எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் எல்லாம் நின்று போயிட்டு இருந்தாங்க. கோவிடுக்கு அப்புறம் ஸ்டாப்பை எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும் நின்று போகுது. வெளிநாட்டிலிருந்து வெளியூர்லேருந்து இந்த ஊரை பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்குதுங்க. இந்த பகுதி எம்எல்ஏஸ், எம்பிஸ், ரயில்வே அஃபீஷியல்ஸ் இவங்கெல்லாம் தயவு செய்து என்னுடைய இந்த வேண்டுகோளை இந்த பகுதியின் மக்களுடைய வேண்டுகோளாக ஏற்றுக்கொண்டு இங்கே ஒரு ஸ்டாப்பேஜ் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. 4 பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷனை ரயில்வே துறை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுதான் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்களினுடைய அரண்மனை. இது செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. இந்த அரண்மனையை பார்க்குறதுக்கு தான் உலகத்தின் பல்வேறு மூலைகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து குவிகிறாங்க. கடந்த சில வருஷங்களாக அரண்மனையில் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால யாரையுமே உள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் வெளியில் இருந்தே இந்த அரண்மனையினுடைய அழகை பார்த்து ரசிக்கலாங்க. இந்த அரண்மனையினுடைய உட்புறத்தை நம்ம பார்க்க முடியலைனாலும் இதனுடைய ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த அரண்மனை செட்டிநாட்டிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஆத்தங்குடிங்கிற ஊரில் இருக்குதுங்க. இந்த அரண்மனையுடைய இந்த வராந்தா பகுதியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மலேசியன் ஃபேமிலி இதை விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது அரண்மனையினுடைய உள்ள நுழைஞ்சோனே இருக்கக்கூடிய வராண்டா பகுதி. தரைப்பகுதி ஆத்தங்குடி கற்களால் ஆனதுங்க. இது இயற்கையான நிறமிகளால் செய்யப்பட்ட டைல்ஸ். தேக்கினால் கலையம்சத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நிலை வீட்டினுடைய முகப்பு பகுதி. முகப்பு பகுதியிலேருந்து நம்ம உள்ளே போனோம்னா இதுதான் ஹால். கிரானைட் கற்களால் ஆன தூண்களும் தரைப்பகுதி ஆத்தங்குடி கற்களாலும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க. மேற்கூரை பாருங்கள், இதுவுமே மிக அழகாக டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. செட்டியார் சமூகத்தினருடைய திருமண சடங்குகள் அவங்கவுங்க வீட்டிலேயே இந்த மாதிரி ஹாலில் தான் நடத்துவாங்க. நம்ம முன்னோர்களின் கட்டிடக்கலை ரொம்ப ரொம்ப பிரமிக்க வைக்குதுங்க.
அந்த பாருங்கள், அந்த மலேசியன் குழந்தைகளுக்கு எப்படி ஒரு சந்தோஷம், ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த அரண்மனையை சுற்றி பார்ப்பதற்காக 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க மெயின்டெனன்ஸுக்காக. அரண்மனையினுடைய ஹால் பகுதியிலிருந்து வலது பக்கமாக அப்படியே அந்த வராண்டா வழியாக நம்ம போனோம் அப்படின்னா நாம் பார்க்குறது கண்ணை கவரக்கூடிய கண்ணாடி வேலைப்பாடுகளாலான டைனிங் ஹால். இது தாங்க டைனிங் ஹால். கூட்டு குடும்பமாக வாழும் இந்த சமூகத்தினருடைய டைனிங் ஹால் இது. எவ்வளோ கலை அழகோடு இருக்குது பாருங்கள். இந்த பகுதியை முற்றம்னு சொல்லுவாங்க. நல்ல காற்றோட்டமான ஓப்பன் பிளேஸில் சுற்றி ரூம்கள் இருக்குங்க. இந்த ஆத்தங்குடி அரண்மனையின் வெளிப்புற தோற்றம் இது. வாங்க மீண்டும் ட்ரெயினில் ஏறுவோம். அடுத்த ஊரை நோக்கி நம்ம கிளம்புவோம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.